ஆப்கி அதாலத்துல பாரதத்தோட வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, இவரு டிப்ளமசிய உபயோகப்படுத்தி பாலிடிக்ஸ்ல ஜெயிக்கணும்னு பாக்குறாரு. ஜெய்சங்கர் சார், இப்பெல்லாம் டிப்ளமேட்டை விட அதிகமா நீங்க பொலிட்டீஷியன் தான் ஒத்துக்கிட்டீங்க. G20யோட வெற்றிகளை பத்தி பல கதைகள் நாங்க கேட்டிருக்கோம். அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஜோ பைடனும் பாராட்டினாரு, ரஷ்யாவோட பிரசிடென்ட்டும் பாராட்டியிருக்காரு. அவர் அங்க வரல, ஆனாலும் பாராட்டியிருக்காரு. நான் படிச்ச வரைக்கும் இந்தியாவும் சிறப்பா வேலை பார்த்திருக்குன்னு சைனாவும் பாராட்டியிருக்காங்க. ஆனா நம்மளோட லல்லு யாதவ் சார் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு செலவு பண்ணி காசை ரொம்பவே வீணாக்கிட்டாங்க, இதனால என்ன கிடைச்சதுங்கிறாரு. சார், நீங்க பாத்தீங்கன்னா லாலு யாதவ் சாருக்கு நாங்களாம் நிறையவே மரியாதை கொடுக்குறோம். அதோட நீங்க இந்த பைடன் புட்டின் பேரை சொன்னதுனால கூடவே லாலு யாதவ்ஜி பேரையும் சொல்லித்தான் ஆகணும். அதாவது இப்போ எங்களை பற்றிலாம் இவங்க பாராட்டுறாங்க இல்லையா, இதுதான் நம்ம பாரதத்துக்கு என்ன கிடைச்சதுங்கிற உதாரணமாக நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் ஒருவேளை சாதாரண மக்களோட பார்வையில் இருந்து பார்த்தீங்கன்னா, முதல் முறை G20யில் அதை ஸ்கில்ஸ் மேப்பிங்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும், அதாவது நம்மள மாதிரி ஒரு நாட்டில் இளைஞர்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு. பல இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, பல ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, பல டாக்டர்ஸ் இருக்காங்க, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் இருக்காங்க. இந்த உலகத்தோட ஸ்கில்ஸ் மேப்பிங் நடந்துகிட்டு இருக்கு. இந்த G20 காரணத்தினால ஒரு வகையா பார்த்தா பாரத இளைஞர்களுக்கான ஒரு குளோபல் ஒர்க் ஸ்பேஸ் உருவாகுது, பல கனவுகள் திறக்குது. இது ஒரு உதாரணம். நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். இங்க வந்த நம்ம இன்டர்நேஷனல் விருந்தினர்கள் எல்லாம் பாரதத்தின் டேலண்ட்டை பார்த்துருக்காங்க. சொல்ல போனா அந்த 2 நாட்கள்ல குறிப்பா அதிகமா பேசப்பட்ட விஷயம் என்னன்னா சந்திராயான் பத்தி தான். எல்லாரும் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிலர் 5G பத்தி பேசினாங்க, சிலர் வேக்சினை பத்தி பேசினாங்க. ஆனா எல்லாரோட மைண்ட்லயும் அதிகமா இருந்த விஷயம், பதிஞ்ச விஷயம் என்னன்னா அது சந்திராயான் தான். அதை பத்தி தான் அதிகமா பேசினாங்க. இங்க வந்தவங்க திரும்ப போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன யோசிப்பாங்க? நாம பாரதத்துக்கு போனோம், எவ்வளவு நல்ல ஆர்கனைசேஷன் இருந்துச்சு, பாரதத்துக்கு எவ்வளவு திறமை இருக்குன்னு பார்ப்பாங்க. அப்ப நம்மளை பத்தி அவங்க நினைப்பு எவ்வளவு மாறும்னு யோசிச்சு பாருங்க. ஃபைனலி உங்களுக்கு சொல்லணும்னா, நாங்க உருவாக்கின இந்த G20 சட்டசபையிலயோ இல்ல விஞ்ஞான் பவன்லயோ உருவாக்கினது கிடையாது. இது நம்மோட முழு தேசத்தை சார்ந்தது. 60 ஊர்களுக்கும் சொந்தமானது, எல்லா ஸ்டேட்டுக்கும் சொந்தமானது. இது மூலமா டூரிசமும் அதிகமாச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேலை வாய்ப்பும் அதிகமாச்சு, டூரிசம் அதிகமாச்சு. பாரதத்தோட திறமை எல்லாருக்கும் தெரியுது. அது மட்டும் இல்லாம ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டுமே அதிகமாச்சு. இதே எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இல்ல ரிசோர்சஸ் எடுத்துக்கங்க. பேங்கிங் செக்டார், பேங்க்ஸ் நிறைய டெவலப் ஆகியிருக்கு. ஒரு விஷயத்த உறுதியா சொல்லுவேன், ஒவ்வொரு ஃபீல்டுலையும் இந்த G20யோட இம்பாக்ட் இருக்கு. ஜெய்சங்கர் சார், சம்மிட் இதுக்கு முன்னாடியும் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியும் பிரதமர்கள் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி இருந்தது இல்லையே. ஆனா சம்மிட்ஸும் இந்த மாதிரி இருந்தது கிடையாது. இந்த விஷயத்த தேசம் முழுக்க பரப்பி இருக்கீங்க. இதன் மூலமா உங்களோட அரசியலை வளர்த்துக்கணும்னு, மோடிஜியோட இமேஜ் டெவலப் ஆகணுன்றதுக்காக தான் பண்றீங்களாமே. டெவலப் ஆகிறது பாரதம் மட்டும்தான். பாரதத்தோட இமேஜ் டெவலப் ஆகிட்டு இருக்கு. சில பேர் எனக்கு சோசியல் மீடியால இருந்து போட்டோஸ் அனுப்பியிருக்காங்க. இதுல எப்படி நாம சிம்பிளான பாரதத்தை காமிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்ப நீங்க எப்படி டெவலப்பான பாரதத்தை காட்டுறீங்க அப்படிங்கிற போட்டோஸும் இருக்கு. அந்த போட்டோஸை காட்டணும்னு நினைக்கிறேன். அதுல வெளிநாட்டுல இருந்து விருந்தினர்கள் வரும்போது பாரதத்தை எப்படி காட்டினீங்கன்னு பார்க்கலாம். இந்த போட்டோவை எனக்கு ஒரு வியூவர் அனுப்பினாரு. அவர் என்ன சொன்னார்னா, இதுக்கு முன்னாடி ஃபாரினர்ஸ் வரும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி தான் பாரதத்தை காட்டுவாங்களாம். ஆனா இப்ப நீங்க காட்டுற பாரதம் முற்றிலுமா வேறுபட்டிருக்கு. அப்ப அதையும் காட்டுங்களேன். சரி, அதையும் நிச்சயமா உங்களுக்கு காட்டுறேன். இதோ இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நிதிஷ்குமாரோட பார்ட்டி ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பீகாரை பத்தி தான் காமிச்சிருக்கீங்க, நலந்தா யூனிவர்சிட்டி பத்தி காமிச்சிருக்கீங்க, அப்ப எல்லா கிரெடிட்ஸும் நிதிஷ்குமாருக்கு தான் கிடைக்குங்கிறாங்க. ஒருவேளை எல்லாரும் கிரெடிட் வாங்கிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அது நாட்டுக்கு நல்லது தானே. அப்படின்னா இப்ப நடந்தது எல்லாமே
இந்த நாட்டோட நல்லதுக்குன்னு அவங்க ஒத்துக்கிற மாதிரி தானே. இந்த விஷயத்தினால நம்ம நாட்டுக்கு வளர்ச்சி வரும், நாடு டெவலப் ஆகும்னு சொன்னா நல்ல விஷயம் தானே, பெருமையான விஷயம் தானே. G20 சாயங்காலம் நடந்துகிட்டு இருக்கும்போது நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்ப அங்க தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு, ஸ்டாலின் சார் இருந்தாரு. அவரும் நானும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப நான் அவர்கிட்ட இதை பத்தி எல்லாம் கேட்டேன். அவரு ரொம்பவே பெருமையா பேசினாரு. நம்ம நாட்டுல 10 ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு, ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா நடந்தது அதுன்னு அவர் சொன்னாரு. என்ன கேட்டீங்கன்னா நீங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்ல மம்தாஜி கிட்ட கேளுங்க, இல்லனா நம்ம ராஜஸ்தான் சீஃப் மினிஸ்டர் அசோக் கெஹ்லாட் கிட்ட கேளுங்க. அவரு இங்க வரல, ஆனா இதே மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கணும்னு அவரு சொல்லியிருக்காரு. ராஜஸ்தான்லயும் நடக்கணும். அவங்கள பாராட்டி அவங்களுக்கு பிரச்சனை வர வைக்க போறீங்க? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. நான் அரசியலுக்குள்ள, ஆனா நான் ஒரு பாலிட்டிஷியன் இல்லைங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். சில நேரங்களில் எனக்குள்ள என்ன இருக்கோ அதை நான் அப்படியே வெளிப்படையா சொல்லிடுவேன். நீங்க உங்களோட டபுள் ரோலை நல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிரெடிட் எல்லாருக்குமே கிடைக்குது. கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா, டெல்லியை நாங்க கிளீன் பண்ணோம், மினுக்க வச்சோம், இந்த கிரெடிட்டும் கிடைக்கலன்றாரு. இல்ல, இங்க பாருங்க, கிரெடிட் முழு நாட்டுக்குமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த தேசத்தோட தலைவர் யாரு? பிரதமர் தானே. சோ அவருக்கு தானே அதிகமா கிடைக்கும். நேச்சுரல்ல. பிரதம மந்திரிக்கு கிரெடிட் கிடைக்கும் போது இவருக்கும் அந்த கிரெடிட் கிடைச்ச மாதிரி தானே. நாமளும் அவருக்கு துணையா இருக்கோம்ல. பிரதமர் மோடிஜி இதில் எப்படி நடந்துகிட்டாரு, எப்படி இருந்தாருன்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ என்கிட்ட இருக்கு. அது உங்களுக்கும் ஆடியன்ஸ்க்கும் காட்டுறேன், பார்க்கலாம். இப்ப நீங்களே எங்களுக்கு சொல்லுங்க, மோடிஜி இத்தனை வேற வேற நாடுகள், வேற வேற மக்களை, வேற வேற மொழிகள் பேசுறவங்கள எல்லாரையும் செட் பண்ணிக்கிட்டாரா? அதான் உண்மை. உண்மைதான் சார். முதல் விஷயம், மோடிஜி யாரை சந்திச்சாலும் ஏதாவது ஒரு காமன் பாயிண்ட் அவர் தேடி கண்டுபிடிச்சிடுவாரு. நான் அவர் கூட இந்த உலகத்தை சுத்த ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ். நான் பார்த்த வரைக்கும் இந்த 10 வருஷத்துல இவர் அது பிரதமர் ஆகும்போது, இது உங்களுக்கே நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, வெளிநாட்டை பத்தி அந்த மொழிகளை பத்தி இவருக்கு ஒண்ணுமே தெரியாது, இவரெல்லாம் என்ன பண்ண போறாரு, எப்படி என்ன செஞ்சிட போறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் தான் இப்ப அவரோட சக்சஸ் என்னன்னு நாம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கான காரணம் அவர் ரொம்ப ஒற்றுமையோட, ரொம்ப ஓப்பன் மைண்டடா இருக்கிற ஒரு தலைவர், மக்களோட கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜோ பைடன், மோடிஜியும் ட்ரம்ப்பும் நண்பர்கள்னு நாங்க நினைச்சோம். ஜோ பைடன் ட்ரம்ப்பை தோக்கடிச்சிட்டு வந்தாரு, ஆனா இப்ப இவருக்கு நண்பர் ஆயிட்டாரு. அப்படின்னா இப்ப உங்களுக்கு புரியுது இல்ல, அதுதான் மோடிஜி. இதுதான் அவருடைய சிறப்பு அம்சம். நீங்க ஜோ பைடனை பத்தி பேசுறீங்க, ஆனா அதுக்கு முன்னாடி ஒபாமாவும் இருந்தார். இது மோடிஜியோட கேரக்டர். அவர் அப்படித்தான். அவர் யாரு கூட பரிச்சயம் ஏற்படுத்திக்கிட்டாலும் உங்களுக்கே அவரை பத்தி ரொம்ப நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். டொனால்ட் ட்ரம்ப் கூட எப்படி அவரு நண்பன் ஆனார்னு என்கிட்ட சொன்னாரு. அப்புறம் எப்படி ஒயிட் ஹவுஸ் காட்டினாருன்னு சொன்னாரு. ஆனா ஜோ பைடன் கிட்ட எப்படி நண்பன் ஆனாருன்ற சொல்லுங்க. முதல்ல அவங்க 2014 தான் சந்திச்சாங்க. அந்த நேரத்துல ஜோ பைடன் வைஸ் பிரசிடென்டா இருந்தாரு. அப்பதான் மோடிஜி முதல் முறையா பிரைம் மினிஸ்டர் ஆகியிருந்தாரு. மேல பிரதமர் ஆனாரு. நாங்க செப்டம்பர்ல யுஎஸ் போனோம். அப்ப நான் அமெரிக்காவோட அம்பாசிடரா இருந்தேன். அவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது. ஜோ பைடனும் இவரை மாதிரி தான், ரொம்ப ஓப்பன் மைண்டட் பர்சன். அவரு ரொம்ப ஓப்பனா இருக்கும். அவர் மனசுல என்ன தோணுதோ அதைத்தான் அவரு அப்படியே சொல்லுவாரு. அப்போதுல இருந்து தான் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அவரு மோடிஜிக்காக ஒரு லஞ்ச் ஹோஸ்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஜோ பைடன் 2020ல் நடந்த எலெக்ஷன்ஸ்ல பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஏற்கனவே அவங்களுக்குள்ள அந்த நட்பு இருந்ததுனால அப்ப ஆரம்பிச்ச அந்த பாசிட்டிவ் இம்பேக்ட் தான் அப்ப
அவங்க 2 பேரும் சந்திச்சு பேசிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அந்த நட்பு இன்னைக்கும் அப்படியே நல்ல விதமா தொடருது. நீங்களே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்தே அவர் பிரசிடென்ட் ஆனதுல இருந்தே இப்போ முதல் மீட்டிங் அது கோவிட் டைம். முதலா விர்ச்சுவல் மீட்டிங் தான் நடத்த முடிஞ்சது. அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் அது அவரு மோடிஜி கூட தான் பண்ணினாரு. அதாவது குவாடுன்னு ஒரு குரூப் இருக்கும், அது மூலமா தான் பண்ணாரு. அவங்க 2 பேரும் எப்ப மீட் பண்ணிக்கிட்டாலும் சரி, அவங்க 2 பேருமே பாலிடிக்ஸ்ல நிறைய அனுபவம் இருக்கிறவங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற இந்த டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஜனநாயக அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோடிஜி எல்லாரையும் விட சீனியரா தான் இருப்பாரு. ஐ மீன் இந்த பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டருங்கிற அடிப்படையில் சொல்றேன். ஆனா ஒருவேளை முழு பாலிடிக்ஸோட அனுபவத்தை பார்த்தீங்கன்னா ஜோ பைடனுக்கு நிச்சயமா 50 வருஷ அனுபவம் இருக்கு. அவர் ரொம்ப சின்ன வயசுலயே செனேட்டர் ஆயிட்டாரு. அதோட அனுபவம் வாய்ந்த பாலிட்டிஷியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கனெக்ஷன் 2 பேரும் இந்த டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ்ல அமெரிக்கா பிரசிடென்ட் சம்மிட் நடந்துட்டு இருக்கும்போது எழுந்து வந்து மோடிஜி கிட்ட அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் கொடுங்கன்னு கேட்கறது, அமெரிக்கன் பிரசிடென்ட் இப்படி சொல்றதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அவர் இன்னொரு விஷயமும் சொன்னாரு. ஜப்பான்ல இந்த ஆட்டோகிராஃபை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவரோட பாப்புலாரிட்டி ரேட்டிங் பாருங்க, அங்கிருந்த மற்ற பொலிட்டிக்கல் லீடர்ஸும் அதை உணர்றாங்க. ஒருவேளை 10 வருஷத்துக்கு அப்புறமும் பாப்புலாரிட்டி ரேட்டிங் 70% அதிகமா இருக்குன்னா அது ரொம்ப பெரிய விஷயம்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரிதானே? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இதெல்லாம் மிகப்பெரிய ரெஸ்பெக்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்கெல்லாம் பாரதத்துக்கு வரும்போது, பாரதத்தை பத்தி படிக்கும்போது, பாரதத்தை பத்தி தெரிஞ்சுக்கும்போது 10 வருஷத்துல என்ன வளர்ச்சிகள் நடந்திருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. வளர்ச்சிக்கான காரணத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. வளர்ச்சிக்கான காரணம் என்னன்னா, இன்னியோட நிலைமை நமக்குள்ள இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாயிருக்கு. நம்மளோட திறமை தான் அதுக்கு காரணம். எல்லாத்த விட முக்கியமான விஷயம் லீடர்ஷிப். இட்டாலியோட பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, அவரோட சேர்த்து மோடிஜியோட போட்டோ ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. அதோட அவரு என்ன சொல்றாருன்னா, நரேந்திர மோடி இஸ் த மோஸ்ட் லவ்ட் லீடர் இன் த வேர்ல்ட். பல நாடுகளை சேர்ந்த தலைவர்களுக்கு இன்னைக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி ஒரு ரோல் மாடலா இருக்காரு. அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவரு ரொம்ப திறமையானவர், ரொம்ப தைரியமானவர், நல்ல விதமா டீல் பண்றாரு. பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, இவர் அதை எதிர்த்து நின்னாரு. இவருடைய பிரம்மாண்டமான எண்ணங்கள் இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உலகம் ரொம்ப டெக்னிக்கலா ஆகிட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, மோடிஜிங்கிற இவரு இந்த உலகத்துல இப்ப நமக்கு மத்தியில இருக்கிற தலைவர்கள் டெக் சாவியா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதுலயும் முதல்ல இவரோட பேரு தான் வரும். சோ எந்த நாடா இருந்தாலும் அதன் தலைவர்கள் மற்றபடி பப்ளிக்கும் கூட அவங்கவங்க பார்வையில இருந்து தான் பாக்குறாங்க, அவங்கவங்க கண்ணோட்டத்துல இருந்து தான் பாக்குறாங்க. உலகம் முழுக்க மோடிஜியோட மகிமைங்கிறது பரவி இருக்கு. எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துல அவர் கூட கனெக்ட் ஆகுறாங்க. ஹெட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் உங்களை பார்க்கும்போது, பிரைம் மினிஸ்டர்ஸ் உங்களை பார்க்க வரும்போது மோடிஜி என்ன சொல்லுவாரு? பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. நான் ஒரு டைம் மேனேஜர் மாதிரி ஆயிட்டேன். இவங்களெல்லாம் எப்படி அவரை மீட் பண்ண வைக்கலாம், எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்கும் அவரை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், G20யோட அந்த ஆர்டர் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு. லூலாக்கு கொடுத்துட்டாங்க. அதோட எங்க வேலை அங்க முடிஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாரும், அதாவது மற்ற லீடர்ஸ் எல்லாருமே அங்கேயே இருந்து அவர் கூட 1-to-1 மீட்டிங் பண்ணணும்னு நினைச்சாங்க. சோ அன்னைக்கு எங்களோட அந்த நிகழ்ச்சி ரொம்ப நேரம் நடந்துச்சு. நைட் வரை எக்ஸ்டெண்ட் ஆச்சு. வந்தவங்க எல்லாரும் அவரை பார்த்துட்டு தான் போனாங்க. ஆஸ்திரேலியாவோட PM மோடி இஸ் த பாஸ்ன்னு சொல்றாருன்னா கண்டிப்பா ஏதாச்சும் இருக்கும்ல. அப்படி அவர் சொல்ற அளவுக்கு மோடிஜி அப்படி என்ன டைலாக் சொல்லியிருப்பாரு? அது ஒன்றும் டயலாக் கிடையாது. மோடிஜி அவருடைய டயலாக அவரே ரேடியேட் பண்ணுவாரு. பாஸ் மாதிரி தான் தெரிவாரு. உங்களுக்கு அப்படி தெரியலையா? சவுதி அரேபியாவோட பிரின்ஸ் சல்மான் அவரு சிரிக்கிறத யாருமே பார்த்ததில்ல. ஆனா மோடிஜி கூட இவரு விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற சவுதி அரேபியாவோட இளவரசர் அவரு தன்னைத்தானே சவுதியோட மாடர்னைசரா தான் தன்னை பார்த்துக்கிறாரு. அந்த நாட்டை பத்தி இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இவரு
பல ஃபீல்டுல பல வளர்ச்சிகளை கொண்டு வந்திருக்காரு. விமென்ஸ் ரைட்ஸ் கொடுக்கறது, ஃப்ரீடம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அங்க புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி இருக்காங்க, புது ஊர்களை உருவாக்கி இருக்காங்க. இப்ப சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய growth நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஆளுங்களை இந்த உலகம் முழுக்க பார்த்தா பல ரோல் மாடல்ஸ் இருக்காங்க. பல பேரோட பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன்ல இருந்து அனுபவங்கள்ல இருந்து நமக்கு சிலது கிடைக்கும். அப்ப அவர் என்ன நினைச்சாருன்னா, இங்க டிஜிட்டலா ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இந்த உலகத்துல பல இடங்களுக்கு போகும்போது நம்ம பாரதத்துல நடக்கிற வளர்ச்சி, குறிப்பா இந்த டிஜிட்டல் வளர்ச்சிங்கிறது, இத பத்தி இந்த உலகம் ரொம்ப கியூரியஸா கவனிச்சுக்கிட்டு இருக்கு. மக்கள் இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாங்க. பல நாடுகள் கிட்ட வேக்சின் இருந்துச்சு. நீங்க எப்படி வேக்சினேஷன் பண்ணீங்க? ஏன்னா வளர்ந்த நாடுகளால கூட, பெரிய நாடுகள் அவங்களால கூட வேக்சினேஷனை ப்ராப்பரா பண்ண முடியல. ஆனா இப்ப நம்ம நாட்ட முத்ரால எல்லாருக்கும் லோன்ஸ் கிடைக்குது. ஒருவேளை 40 கோடி மக்களுக்கு லோன் கிடைக்குதுன்னா, அன்ன யோஜனால எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குது. 80 கோடி மக்களுக்கு சாப்பாடு கிடைக்குது. இங்க இருந்து நம்ம நாட்டுல வந்த லீக்கேஜ் எல்லாம், அதாவது நம்ம அரசியல் பாரம்பரியத்துல அவங்களுக்கு கிடைச்ச லீக்கேஜ் எல்லாம், அந்த லீக்கேஜ் எல்லாம் இப்ப இல்ல. அதனால அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. மத்த நாட்டோட தலைவர்கள்கிட்ட பேசும்போது, எங்க ஊர்லயும் நாங்க நிறுத்தணும்னு பாக்குறோம், அதை நீங்க எப்படி பண்ணீங்க, அதுக்கான டெக்னாலஜி என்னன்னு என்ன கேட்கறாங்க. நான் அதுக்கும் காரணம் மோடிஜி தான் சொன்னேன். டெக்னாலஜி மோடிஜி தான். அந்த போட்டோவை முழு உலகமும் பார்த்துருக்கு. 20க்கும் மேற்பட்ட நாடுகளோட ஹெட் ராஜ்காட்ல 4 பக்கமும் நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாரும் அங்க வரும்போது மோடிஜியும் ஜோ பைடனும் அங்க இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ராஜ்காட்டுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போகணுங்கிற ஐடியா யாரோடது? இல்ல, அது ராஜ்காட்ல 2 விஷயம் இருக்கு. இது மோடிஜியோட ஐடியா தான். ஏன்னா காந்திஜியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் இந்த உலகத்தோட பெரிய ஐகானிக் ஃபிகர். ஸோ இவங்கெல்லாம் நம்ம நாட்டுக்கு வரும்போது, நம்ம நாட்டோட மிகப்பெரிய தலைவர் மகாத்மா காந்திக்கு அஞ்சலி கொடுக்க அங்க போகிறது நல்லா இருக்குன்னு தோணுச்சு. எனக்கு இது ரொம்ப இயல்பான விஷயமா தோணுச்சு. அவங்களுக்கும் அப்படிதான் தோணுச்சு. அதோட அங்க வந்த நிறைய பேரு இத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நாங்க இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், இவருடைய போட்டோஸ பார்த்திருக்கோம். இப்ப நாங்களே நேர்ல போய் அவருக்கு அஞ்சலி செலுத்தினதுனால எங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஃபீல் கிடைச்சது. இத பத்தி லாஸ்ட் அந்த 3rd செஷன்ல அவங்க எல்லாருமே நிறையவே பேசினாங்க. காங்கிரஸோட தலைவர் என்ன சொல்றாருன்னா, மகாத்மா காந்தியையும் மோடிஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் சொல்றாங்க. அட, அவங்கள நான் என்னன்னு சொல்றது? பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருக்க போறாங்க, வேலை செய்யறவங்க செஞ்சுட்டு தான் இருக்க போறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இதே விஷயத்தை இதுக்கு முன்னாடி சொன்னதை நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். இந்த G20ங்கிற விஷயம் அரசியல் விஷயம் கிடையாது. இது தேசம் சம்பந்தப்பட்ட விஷயம். நாம எல்லாருமே, அதாவது இந்த நாட்டு குடிமகன்கள் எல்லாருமே இத பத்தி ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணி அரசியல் விஷயம் தான். ஏன்னா அதனால தான் எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதீர் ரஞ்சன் சௌத்ரி, நீங்க ஏன் அங்க போனீங்கன்னு மம்தா பானர்ஜி கிட்ட கேட்கிறாரு. அதுவும் அங்க போனது மட்டும் இல்லாம அமித்ஷா, யோகி ஆதித்யநாத் கூட டேபிள் ஏன் உட்காந்தீங்கன்னு கேட்கறாங்க. இங்க பாருங்க, இது டெமோக்ரஸி. இது ஒரு டெமோக்ராட்டிக் நாடு. பல அரசியல் பார்ட்டிகளும் ஆட்களும் சேர்ந்து வேலை செஞ்சாகணும். ஒன்னா உட்காந்து சாப்பிட்றாங்க. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இவெண்ட்டுக்கெல்லாம். சிலரோட எண்ணங்கள் எவ்வளவு குறுகி இருக்குன்னா, இந்த நேரத்துல நாட்டோட வளர்ச்சியை நினைச்சு நாம எல்லாருமே பெருமைப்படணும். ஆனா அதையும் நீங்க அரசியல் ஆக்கிட்டீங்கன்னா இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? சசி தரூர் ஒரு டிப்ளமேட். ஏன்னா அவரு முழு உலகத்தையும் சுத்தி இருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இவர் ரொம்ப நல்லா வேலை பார்த்தாருன்னு. ஆனா இதோட பலனை நீங்க அரசியல்ல உபயோகப்படுத்திப்பீங்க, அதை மத்த விஷயத்திலயும் உபயோகப்படுத்திப்பீங்கன்றாரு. 2024ல இவரால தான் அதிக ஓட்டு கிடைக்கும்னு சொல்றாரு. 2024ல நடக்க போற எலெக்ஷன், அது அரசாங்கத்தோட ரெக்கார்டு என்னன்னு தான் காட்ட போகுது. டெமோக்ரஸில இப்படித்தானே நடக்கும், சொல்லுங்க. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, 2024ல நடக்க போற எலெக்ஷன்ஸ்ல கவர்மெண்ட் ரெக்கார்ட் படி அவர் பண்ண நல்ல காரியங்களுக்காக பாரத நாட்டோட மக்கள் அவங்க பிளெஸ்ஸிங்ஸ கொடுப்பாங்க. ஆனா எலெக்ஷன் நடக்கும்போது நாங்க எதுவுமே பண்ணாம இருக்கணுங்கிறது இதுக்கு அர்த்தம் இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு காலத்துல நம்மோட எண்ணங்கள் பெருசா இல்ல.
நாம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையெல்லாமே ரொம்ப மினிமமா தான் இருக்கும். ரொம்ப பயந்துகிட்டே தான் பண்ணுவோம். பெருசா நம்மகிட்ட கான்ஃபிடன்ஸ் எதுவும் இருக்காது. ஆனா இப்ப காலம் மாறிடுச்சு. ஆனா பாலிடிக்ஸ் மட்டும் மாறல. அதாவது வெறும் மோடிஜியோட அரசாங்கம் மட்டும் மாறல, மொத்த பாரதமுமே மாறி இருக்கு. ஜெய்சங்கர் சார், எதிர்க்கட்சியோட பிரச்சனையே இதுதான். முதல்ல சந்திரயானோட நல்ல பேரும் மோடிஜிக்கு கிடைச்சது. G20யோட பேரும் இவருக்கு கிடைச்சது. ராமர் கோயிலோட நல்ல பேரும் இவருக்கு தான் கிடைக்கும். கண்டிப்பா அரசியல ஜெயிச்சிருவாருன்றாங்க. இங்க பாருங்க, இத இத அவங்களும் யோசிக்கணும், நாங்களும் யோசிச்சு பார்க்கறோம். நல்ல பேர் ஏன் கிடைக்குது? இத பாருங்க, எல்லா வேலையும் தானாவேலாம் நடந்துடாது. G20ல நாம ஜெயிச்சோம்னா நிறைய பேர் அதுக்காக கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா? முழு உலகமே ஜாயிண்ட் டிக்ளரேஷன்லாம் நடக்க வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்க. சரி, நாம அத பத்தியே பேசுவோம். திரும்ப திரும்ப இதையே தான் சொன்னாங்க, ஜாயிண்ட் டிக்ளரேஷன்லாம் நடக்காதுன்னு. அது ரொம்ப கஷ்டமான வேலை தான். அதாவது இன்னைக்கு உலகம் இருக்கிற சூழ்நிலையில எல்லாரையும் ஏத்துக்க வைக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதோட சப்மிட் நடக்கிற 2-3 நாட்களுக்கு முன்னாடி நெகோசியேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது, அப்ப எங்க டீமோடது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இல்ல, 1 மணி நேரம் கழிச்சு பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. இப்படியே தான் அது நடந்துகிட்டு இருந்தது. சோ ஃபைனலி என்ன ஆச்சுன்னா, நாங்க அதை எப்படியாவது கன்க்ளூட் பண்ணி ஆகணும். சில நாடுகள் மட்டும் ஒத்துக்கல. சோ அவங்களோட ஹையஸ்ட் லெவல்ல அவங்கள பேச வைக்கணும்னு நினைச்சேன். சரியா பேசி இது நம்ம எல்லாரோட நன்மைக்காகவும் தான் புரிய வைக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நாம அந்த உக்ரைன் பிரச்சனையில ஒரு தீர்வு கொண்டு வரலன்னா நம்ம கிட்ட இருக்கிற மற்ற வேலைகளையும் நம்மளால வெற்றி பெற முடியாது. சோ அது ரொம்ப கட்டாயமா இருந்ததுனால என்னோட டீம் நேர மோடிஜி கிட்ட போய் பேசுங்கன்னு சொன்னாங்க. அப்ப நான் அவர்கிட்ட போய் இந்த 4 பேர் இருக்காங்க, நீங்க கண்டிப்பா அவங்க 4 பேர்கிட்டையும் பேசி ஆகணும்னு சொன்னேன். அவரும் போய் பேசினாரு. அதுக்கப்புறம் எல்லாரோட பொதுவான கருத்துன்னு டிக்ளேர் பண்ணாங்க. அது மோடிஜி பேசினதுனால தான் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் நடந்துச்சுன்னு எங்களுக்கு முதல்ல தெரியுது. இல்ல, அதான் அது அந்த நடந்துட்டு இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லவுஞ்ச் இருக்கும். இந்த இடத்த விட ஒரு 2-3 மடங்கு பெருசா இருந்தது. மீட்டிங் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் அங்க இருந்தாங்க. இப்ப அவரே போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவரே நேர்ல பேசினாரு. அதாவது இந்த லீடர்ஸ் கிட்ட எல்லாம் பேசினாரு. அவரு எல்லாருக்கும் எடுத்து சொல்லி புரிய வச்சாரு. அதாவது இந்த விஷயத்துல நீங்க எல்லாரும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாதான் நல்லது, இதை அக்செப்ட் பண்ணிக்கங்கன்னு அவர் எல்லாருக்கிட்டையும் சொன்னாரு. ஏன்னா இதனால நம்ம எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமா பெனிஃபிட் தான். அப்புறம் நீங்க ஒத்துக்காததுனால, நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தையினால இந்த மொத்த ப்ராசஸையுமே நாம நிறுத்தி ஆகணும்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு அங்க இருந்த லீடர்ஸ் எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு தனித்தனி ஒப்பீனியன் இருந்துச்சு. ஆனா மோடிஜி மேல அவங்க எல்லாருக்குமே பர்சனலா ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் 40 வருஷமா இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கேன். நாம எல்லா விஷயத்துக்கும் அமெரிக்காவை தான் அண்ணாந்து பார்ப்போம், இல்லைனா ரஷ்யாவை அண்ணாந்து பார்ப்போம். அவங்களோட லீடர்ஸ் என்ன பண்றாங்களோ அதுதான் சரி. எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு அவங்க பின்னாடி நடந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ரோலே நீங்க மாத்திட்டீங்க. நீங்க காலம் மாறிடுச்சுன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? அது மாறிடுச்சுதான், நானும் ஒத்துக்கிறேன். அதாவது இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது, அது காலம் மாறிடுச்சா இல்ல நீங்களே மாத்திட்டீங்களா? நீங்க டிப்ளமேட் கிட்ட கேக்குறீங்களா இல்ல பொலிட்டிஷியன் கிட்ட கேக்குறீங்களா? இப்ப என் முன்னாடி இருக்கிறது 2 in 1 ஆச்சே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில விஷயங்கள் மாறி இருக்கு, சில விஷயங்கள் மாற்றப்பட்டு இருக்கு. ஆப்போசிஷன் பார்ட்டிலாம் என்ன சொல்றாங்கன்னா, சமிட் எல்லாம் எங்க கவர்மெண்ட் இருக்கும்போது கூட தான் நடந்துச்சு. பை சான்ஸ்ல தான் இது மோடிஜி பிரதமரா இருந்த சமயத்துல தான். அப்படி இல்ல. அது 40 வருஷமா நீங்க இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க, நானும் 40 வருஷமா இருக்கேன். இந்த மாதிரி சம்மிட் எப்ப நடந்திருக்கு? ஏன்னா இதுக்கு முன்னாடி சம்மிட் 1983ல நான் அலையன்ஸ் சமிட். நான் அங்க இருந்தேன். நான் அப்ப ஜூனியர் ஆபீசரா இருந்தேன். அது நடக்கும்போது நான் அங்கதான் இருந்தேன். அந்த நேரத்துல நம்ம இந்தியா, இப்ப இருக்கிற இந்தியா நடுவுல நிறைய மாற்றங்கள், வளர்ச்சிகள் வந்திருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நாடும் மாறி இருக்கு. நம்மோட திறமைகளானது அதுலயும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. நம்ம நம்பிக்கையிலையும் மாற்றங்கள் வந்திருக்கு. தலைவர்கள் மத்தியிலும் மாற்றம் வந்திருக்கு. மக்கள்ல இருந்து யாராவது கேள்விகள் கேட்கணும்னா
உங்களோட 1-2 கேள்விகளை கேட்கலாம். Sir, I want to ask USA and Russia. ரெண்டுமே different countries. இதுல பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? உலகத்துல இப்பெல்லாம் நிறைய விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் உக்ரைன்னால. உண்மையை சொல்லணும்னா இது உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டான்ஸ் தான் எடுப்பேன். மக்கள் யாருக்குமே நான் இந்த பக்கமோ இல்லை அந்த பக்கம்ன்ற மாதிரி யாருக்கும் எதுவும் தோணக்கூடாது. இண்டிபெண்டா இருக்கிற மக்கள் என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே நான் கேட்டேன். அவங்கவுங்களுக்கு பேசுறதுக்கான உரிமையையும் மரியாதையையும் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். உக்ரைன் வார பத்தி நீங்க பேசுனீங்க. Yeah. உக்ரைன் வார்ல பாத்தீங்கன்னா இதுல ஒரு பக்கம் யூரோப் இருக்கு, ஒரு பக்கம் அமெரிக்கா இருக்கு, அதோட ஒரு பக்கம் ரஷ்யா இருக்கு. இப்ப மோடிஜியால புதினுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, மோடிஜினால யூரோப்பியன் மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, மோடிஜி பண்ணதால அமெரிக்கன் மக்களும் எந்த கோபமும் படல.